ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு மனசில் பட்ட சில வரிகளை சும்மா ஷார்ட்டாக பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ எப்படின்னு கேட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேட்டிகளில் சமயங்களில் ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஒரு கணவர்கிட்ட மனைவி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க சொல்கிறாங்க, வந்து டெய்லி அவங்கள பாராட்டணும், மனைவி எதிர்பார்க்குறாங்களாம். டெய்லி பாராட்டணும், சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா கூடவே இருக்கணும், அப்புறம் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் கேட்காதனால தான் இவங்க மனைவி இன்னொரு ஆளை தேடி போகிறாங்க. அதை ஒரு இதாக அதை அடுத்த ஆண்கள் இதை ஒரு இந்த ஒரு மனநிலையை, பெண்களோட மனநிலையை, இதுதான் இவங்களோட ஏக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி மயக்கி இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சுத்த ஹம்பக்குங்க. இதுதான் உருட்டுலே உருட்டு, பெரிய உருட்டுங்கிறது. எந்த மனைவியும் கணவர்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லி என் கூடயே இரு, என்னையை மட்டுமே பாரு, என்னை சனி ஞாயிறு ஆச்சுன்னா என்னை வெளியில் கூட்டிகிட்டு போ, அதெல்லாம் கிடைக்கிறது. அதெல்லாம் எந்த மனைவி இப்போல்லாம் அப்படி கேட்குறது கிடையாது. வாழ்க்கையை எப்படி முன்னேறி போகணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு படிப்புக்கு என்ன தேடணும், அவங்களுக்கு அடுத்த காலேஜில் என்ன சேர்க்கணும், அதுக்கான பணத்தை எப்படி முயற்சி பண்ணி சேர்த்து வைக்கிறது, அதுக்கான வழிகள் என்ன, அதை அதுக்கடுத்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, அவங்களுக்கான சொத்து எதுவும் சேர்க்குறதா இருந்தால் என்ன செய்யணும், வாழ்க்கைக்கு எது தேவை, இதைத்தான் மனைவி யோசிக்கிறாளே தவிர, நீங்கள் பொழுதோட எங்களோடய இருங்க, எங்களே நல்லா இருக்கியா வாங்கன்னு கேட்குறா அந்த மனைவிலாம் இப்போ காலம் மாறி போயிடுச்சுங்க. அப்படி எந்த மனைவி எதிர்பார்க்கறது இல்லை. வேணா கணவன் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, 24 ஹவர்ஸும் என்னை பற்றியே நினச்சிட்டீரி, நான் சாப்பிட்டேனா, எனக்கு தும்முனா விக்ஸ் எடுத்து கொடு, எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நான் படுத்துக்கிருவேன், நீ தான் எனக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆண்கள் வேணால் இருக்கலாம். பெண்கள் அப்படிலாம் இல்லை. பெண்கள் புஷ் பண்ணுறதுனால தான் நிறையா வீட்டில் ஆண்களை நல்லா இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் அன்னைக்கு இவர் செல்வமணி சொல்கிறாரு, நான் ரோஜாட்ட தோற்று போனேன், இன்றைக்கி வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் அப்படின்னு. அதாவது அவர் மனைவிட்ட நான் தோற்று போனனால தான் நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு. எந்த கணவர் மனைவிட்ட தோற்று போனீங்கன்னா, தோற்றுலாம் போக வேணாம், என்ன தோற்று போகிற மாதிரி நடிங்க, அவ்வளோதான். அந்த மனைவி உங்களை எந்த அளவில் உச்சத்தில் கூட்டிகிட்டு போய் வைப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் மனைவின்னா பாசத்துக்கு ஏங்குறாங்க, நல்லா இருக்கேன். என்னைக்காவது ஒரு ஆண் சமைச்சு போடுறமே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு, இன்றைக்கி இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு எந்த ஆண்களாவது சொல்லியிருக்கீங்களா? அதை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோமா? எதிர்பார்த்து இருந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. இப்போ யாரும் அதெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. சாப்பிட்டோமா, கையை கழுவிட்டு எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் மூடி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போய்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். அந்த மாதிரி ஆயிடுச்சு காலம். இனிமேல் பெண்கள் கணவரை 24 ஹவர்ஸ் எங்கள் கூட இருங்க, எங்களையே பாராட்டுங்க, நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகணும், சினிமா கூட்டிகிட்டு போகணும், பார்க்கு கூட்டிகிட்டு போகணும், பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகணும், இப்படித்தான் பெண்கள் ஆண்கள்கிட்ட கணவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இந்த முட்டாள்தனமான பேச்செல்லாம் விட்டுருங்க. இப்படி யாரும் எந்த கணவர்கிட்டையும் மனைவி எதிர்பார்க்கறது இல்லை. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழிங்கிறத சொல்லி கொடுக்குறதே ஒரு மனைவி தான். எத்தனையோ ஒரு 10% வேணால் ஆண்கள் போல்டாக முன்னேறி போகணும்னு ஆசைப்பட்றாங்க. 90% பெண்கள் தான் ஆண்களை உயர்த்தி கூட்டிகிட்டு போகிறோம். அது உண்மைதான். ஏன்னா அனுபவத்தில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இனிமேல் பெண்கள் அந்த பாசத்துக்கு ஏங்குறாங்க, அந்த சினிமா கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க, பீச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, இந்த உருட்டையெல்லாம் இனிமேல் பேசாதீங்க. பெண்களை பற்றி இந்த மாதிரி யாரும் பேசாதீங்க.